Hi friends, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 3 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரியுடைய பாஸ்டுலேட்ஸ் என்ன, இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்ளை பண்ணி ஒரு மாலிகுலர் பிஹேவியர், அதாவது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுடைய மாலிகுலர் பிஹேவியர் எப்படி இருக்கும், என்ன டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது, ஹைபிரிடைசேஷன் இதுவாக இருந்துச்சுன்னா என்ன ஜாமெட்ரி ஆஃப் தி மாலிகூல்ஸ் இருக்கும், அதனுடைய மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறது தான் இதில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்து பின்னால் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பின்னால் இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி யூனிட் 3 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வேரியஸ் டாபிக்ஸை 3 செப்பரேட் வீடியோஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது வீடியோ 1ல் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டெர்மினாலஜி யூஸ்டு இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், செகண்ட் வீடியோவில் வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அண்ட் தேர்ட் வீடியோவில் ஐயூபேக் நாமென்கிளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The postulates of valence bond theory. Valence bond theory-உடைய postulates என்ன சொல்லுது? The ligand metal bond in a coordination complex is covalent in nature. It is formed by sharing of electron between the central metal atom and the ligand. இப்போ இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இது லிகான்ஸ். அப்போ இந்த லிகானுக்கும் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு வந்து என்ன நேச்சர்னு சொல்கிறாங்க? கோவலன்ட் நேச்சர். இது எப்படி ஃபார்ம் பண்ணுது? இட் இஸ் ஃபார்ம்டு பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான். இந்த லிகான் என்ன பண்ணும்? ஹேவிங் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணிட்டு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கு இடையில என்ன இருக்கும்? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸில் இது லிகான்ஸ். இந்த லிகான்ஸில் நைட்ரஜன் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அந்த அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை யாருக்கிட்ட டொனேட் பண்ணும்? கோபால்ட்டை டொனேட் பண்ணும். இப்போ இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும். ஸோ தேர் ஆர் 2 electrons are equal shared between the cobalt and nitrogen. So it is formed by sharing of electrons between the central metal atom and ligands. இந்த லிகான் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு எலக்ட்ரானை என்ன பண்ணணும்? டொனேட் பண்ணணும். அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால இப்போ இங்கே கம்பல்சரி என்ன இருக்கணும் அப்படி கேட்டினா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் கண்டைனிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அடுத்த பாஸ்டுலேட் அதான் சொல்லுது, ஈச் லிகான் ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 ஃபில்டு ஆர்பிட்டால் கண்டைனிங் எ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அட்லீஸ்ட் ஒரு ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கணும். அதில் என்ன இருக்கணும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ நைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மைன் அப்படிங்கிற லிகானில் நைட்ரஜன் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கும். அதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் யாருக்கிட்ட டொனேட் பண்ணுது? கோபால்ட் அப்படிங்கிற சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு டொனேட் பண்ணுது. அப்போ இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜன் டொனேட் பண்ணும். இங்கே 6 லிகான்ஸ் இருக்குது. இது மோனோடென்டேட் லிகான் அப்படிங்கிறதுனால அப்போ 6 டோனர் ஆட்டம் டொனேட் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இப்போ இது வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, இது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது அப்படி கேட்டினா இந்த எலக்ட்ரானை இதை அக்செப்ட் பண்ணணும்னா இது டொனேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை இதை அக்காமடேட் பண்ணுறதுக்கு இங்கே ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும்? வேக்கண்டாக இருக்கணும். ஸோ இன் ஆர்டர் டு அக்காமடேட் த எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட்டட் பை த லிகான்ஸ், the central metal ion present in a complex provides required number of vacant orbitals. That is equal to coordination number. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் என்னவோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டாலை கிரியேட் பண்ணணும். எதுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படி கேட்டினா இந்த லிகான் டொனேட் பண்ணக்கூடிய அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்காமடேட் பண்ணுறதுக்கு. ஸோ இன் ஆர்டர் டு அக்காமடேட் எலக்ட்ரான் பேர் டொனேட்டட் பை த லிகான்ஸ், the central metal ion present in a complex provides required number of vacant orbital that is equal to coordination number. இப்போ இந்த இடத்துல
இந்த லிகான்ஸ் இருக்கு. இட் இஸ் எ மோனோடென்டேட் லிகான். அப்ப இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருக்கும்? 6 இருக்கும். அப்ப 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால்ல இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ல தான் இந்த லிகாண்ட் ஆர்பிட்டால் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு இந்த மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இடையில என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இப்போ இது சென்ட்ரல் மெட்டல் அயான். இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன இருக்கு? கோபால்ட் இருக்கு. கோபால்ட்டோட அவுட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. இப்போ 3d7 4s2 இருக்கு. இப்போ இந்த இடத்துல கோபால்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருக்க அயான் பார்த்தோம்னா இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல +3 வரும். இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதை கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. 3+னா இங்கே 3 எலக்ட்ரான் லூஸ் ஆகிருக்கணும். இதுலேருந்து 2 எலக்ட்ரான்ஸ், இதுலேருந்து 1 எலக்ட்ரான் லூஸ் ஆகிருக்கணும். இப்போ CO3 plus becomes 3d6 4s0. இப்போ இந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ணுறோம். இங்கே என்ன ஆர்பிட்டால் இருக்கு? டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும்? 5 இருக்கும். அந்த 5 சப் ஆர்பிட்டாலில் இந்த 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். இப்போ இங்கே 1 எலக்ட்ரான், இங்கே another 1 எலக்ட்ரான், இங்கே another 1 எலக்ட்ரான், இங்கே another 1 எலக்ட்ரான், இங்கே another 1 எலக்ட்ரான். லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எங்கே வரும்? இங்கே பேரிங் ஆகிடும். இப்போ இந்த 6 எலக்ட்ரான் இந்த 3d சப் ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன ஆர்பிட்டால் இருக்கு? 4s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கு? 1. இஸ் தேர் எனி எலக்ட்ரான்? நோ. there is no electron. நெக்ஸ்ட் என்ன ஆர்பிட்டால் இருக்கலாம்? p ஆர்பிட்டால் இருக்கலாம். அடுத்து d ஆர்பிட்டால் இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் contain only 1 ஆர்பிட்டால் s ஆர்பிட்டால். செகண்ட் எனர்ஜி லெவலில் 2 ஆர்பிட்டால் s and p ஆர்பிட்டால், அதான் 2s 2p. தேர்ட் எனர்ஜி லெவலில் 3 ஆர்பிட்டால் 3s 3p 3d. ஃபோர்த் எனர்ஜி லெவலில் 4 ஆர்பிட்டால் 4s 4b 4d and 4f. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த ஆக்சலேட் அப்படிங்கிற லிகான்ஸ் வந்து என்ன பண்ணும்? இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இந்த எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற எலக்ட்ரானை இதை அகாமடேட் பண்ணணும்னா இந்த ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும்? வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். இப்போ இந்த ஆக்சோ அப்படிங்கிறது இட் இஸ் எ பைடென்டேட் லிகான். இதனுடைய ஸ்ட்ரக்சர் COO-. இப்போ இதுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இதுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ ஒரு எலக்ட்ரான் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓ a ligand which coordinate through 2 donor atoms. அதான் இது பைடென்டேட் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆக்சில் இங்கே டொனேட் பண்ணும், இன்னொரு ஆக்சில் இங்கே டொனேட் பண்ணும். அப்போ இங்கே டொனேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை அகாமடேட் பண்ணுறதுக்கு இங்கே ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும்? வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். அப்போ இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? இப்போ இங்கே எத்தனை லிகான் இருக்குன்னு பார்த்தா சொல்ல முடியாது. ஏன்னா இது பைடென்டேட் லிகான். பைடென்டேட் லிகான்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 into 2 6. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? 6. அப்போ எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும்? 6 இருக்கணும். 1 2 3 4 5 6. மோர் தென் 6 நமக்கு இருக்கு. So in order to accommodate the electron pair donated by the ligands, the central metal ion present in a complex provides record numbers of vacant orbitals. இப்போ இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் என்ன பண்ணும்? வேக்கண்ட் ஆர்பிட்டாலை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்டர்கோ ஹைபிரிடைசேஷன். அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்லாம் என்ன ஆக போகுது? ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள போக போகுது. வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன்? த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆஃப் கம்பேரபிள் எனர்ஜி டு ஃபார்ம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூ ஆர்பிட்டால் கால்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் வித் சேம் எனர்ஜி. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் CO3+ அயான்ஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே என்ன லிகான் இருக்குது? ஃப்ளூரின் அப்படிங்கிற ஒரு லிகான். தட் மீன் ஃப்ளூரிடோ அப்படிங்கிற ஒரு லிகான்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை லிகான்ஸ் இருக்குது? 6. இது மோனோடென்டேட் லிகான். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ இங்கே எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும்? 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். இப்போ இங்கே ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால், இங்கே ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால், இங்கே ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால், இங்கே ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நமக்கு எத்தனை தேவை? 6. அப்போ ஒரு S ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால்ஸ் and 2 d ஆர்பிட்டால்ஸ். இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் என்ன ஆகுது? ஒன்னோட ஒன்றா இன்டர்மிக்ஸ் ஆக போகுது. ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், px py pz. அப்புறம் 2 d ஆர்பிட்டால், dx² - y² dz². இந்த 6 ஆர்பிட்டால்ஸும் ஒன்னோட ஒன்றா இன்டர்மிக்ஸ் ஆகி நியூ ஈக்குவலண்ட் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். அந்த ஈக்குவலண்ட் ஆர்பிட்டாலுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே எத்தனை ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுது? 6 ஆர்பிட்டால். அப்போ எத்தனை ஈக்குவலண்ட் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும்?
6 equivalent orbitals are formed. 1, 2, 3, 4, 5, 6. 6 equivalent orbitals are formed. இந்த ஆர்பிட்டாலுக்கு பேரு sp3 d2 hybridized orbital. ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், 2 d ஆர்பிட்டால். sp3 d2 hybridized orbital அப்படின்னு சொல்லுவோம். அப்போ this vacant orbital of central metal atom undergo hybridization. The process of mixing of atomic orbital of comparable energy to form equal number of new orbital called hybridized orbital with same energy, identical in shape and symmetrical in orientation. Next, the vacant hybridized orbital of central metal atom என்ன பண்ணும் அப்படி கேட்டனா linearly overlap with the filled orbital of ligand to form coordinate covalent bond. That means sigma bond between the metal and ligands. அப்போ நீவா ஃபார்ம் பண்ண அந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் இந்த linearly overlap with filled orbital of ligands. இப்போ இது ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் sp3d2. இந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் என்ன பண்ணும் அப்படி கேட்டனா இந்த லிகாண்ட் தட் மீன் ஃப்ளூரின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபில்டு ஆர்பிட்டாலோட என்ன ஆகாது லீனியரா ஓவர்லாப் ஆக போகுது. இந்த லீனியரா ஓவர்லாப் ஆகி இந்த மெட்டலுக்கும் இந்த லிகாண்டுக்கு இடையில என்ன பண்ணும் கோவலன் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். The vacant hybridized orbital of metal ion, the vacant hybridized orbital of the metal ion linearly overlap with the filled ligand to form metal ligand sigma bond between the metal and ligands. இப்போ ஹைபிரிடைசேஷன் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் லிகாண்ட் ஆர்பிட்டாலோட சேர்ந்து என்ன ஆகுது ஓவர்லாப் ஆகுது. இப்போ இந்த hybridized orbitals are directional and their orientation in space gives a definite geometry to the complex. இப்போ என்ன சொல்லியிருந்தோம் இந்த ஆர்பிட்டால்லாம் இன்டர்மிக்ஸ் ஆகி நியூ ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணுச்சு. எத்தனை ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணுச்சு 6 ஆர்பிட்டால்ஸை ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த 6 ஆர்பிட்டாலும் எப்படி இருக்கும் டைரக்ஷனல் அண்ட் their orientation in space தான் என்ன பண்ணும் gives definite geometry. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படி கேட்டா இந்த கார்னர்ல இருந்து ஒரு ஆர்பிட்டால், இந்த கார்னர்ல இருந்து ஒரு ஆர்பிட்டால், இந்த கார்னர்ல இருந்து ஒரு ஆர்பிட்டால், இந்த கார்னர்ல இருந்து ஒரு ஆர்பிட்டால் above the plane below the plane. இப்போ இது வந்து ஒரு பிளானர் எடுத்துக்கிறோம். இந்த பிளானர்ல இந்த கார்னர்ல ஒன்று, இந்த கார்னர்ல ஒன்று, இந்த கார்னர்ல ஒன்று, இந்த கார்னர்ல ஒன்று. இந்த ஆர்பிட்டால் வந்து இதுக்கு மேலே இருக்கு above the plane. இந்த ஆர்பிட்டால் அப்படியே கீழே இருக்கு below the plane. அப்போ இது என்ன பண்ணும் அப்படி கேட்டினா டெஃபினட் ஜாமெண்ட்ரியை கொடுக்கும். இதனுடைய பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, above the plane below the plane. இப்போ டெஃபினட் ஜாமெண்ட்ரியை கொடுக்கும். இப்போ இதனுடைய ஜாமெண்ட்ரி ஆஃப் தி மாலிகுல்ஸ் என்ன ஆக்டாஹெட்ரல். அப்போ sp3d2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் என்ன ஜாமெண்ட்ரி ஆஃப் தி மாலிகுல்ஸை கொடுக்கும் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். இப்போ ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆர் டைரக்ஷனல் and their orientation in space gives a definite geometry to the complex ion. Next, இப்போ என்னென்ன கோஆர்டினேஷன் நம்பர் இருந்தால் அதுக்கு என்னென்ன ஹைபிரிடைசேஷன் வரலாம், அப்போ ஜாமெண்ட்ரி ஆஃப் த மாலிகூல்ஸ் என்ன வரலாம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருந்தால் என்ன ஹைபிரிடைசேஷன் வரலாம் sp ஹைபிரிடைசேஷன். ஜாமெண்ட்ரி என்ன இருக்கும் லீனியர், அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருந்தால் sp2 ட்ரைகோனல் பிளானர். கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தால் 2 ஹைபிரிடைசேஷன் வரலாம் sp3 dsp2. இப்போ 2 ஜாமெண்ட்ரி வருது டெட்ராஹெட்ரல் அண்ட் ஸ்கொயர் பிளானர். இது ஈஸியாக ஆக வச்சுக்கிறதுக்கு sp3 வந்து டெட்ராஹெட்ரல், dsp2 வந்து ஸ்கொயர் பிளானர். இப்போ இந்த இடத்துல என்ன வருது எஸ் வருது. எஸ் வந்தால் நேமிங்கில் எஸ் வரக்கூடாது. இப்போ இது 2ல் நேமிங்கில் எது எஸ் வராது இதுதான். அப்போ டெட்ராஹெட்ரல். இங்கே ஸ்டார்டிங்கில் எஸ் வரல, அப்போ நேமிங்கில் ஸ்டார்டிங்கில் எஸ் வரலாம். அப்போ என்ன வரும் ஸ்கொயர் பிளானர். இந்த மாதிரி ஈஸியாக ஆக வச்சுக்கலாம். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தால் என்ன ஹைபிரிடைசேஷன், அப்போ அதுக்கு என்ன ஜாமெண்ட்ரி. கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தால் 2 ஜாமெண்ட்ரி டெட்ராஹெட்ரல் ஸ்கொயர் பிளானர். அதே sp3 இருந்தால் இங்கே எஸ் இருக்கு, அப்போ எஸ் வரக்கூடாது, அப்போ டெட்ராஹெட்ரல். கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் dsp2 வந்துச்சுன்னா இங்கே எஸ் இல்லை ஃபர்ஸ்ட்ல, அப்போ என்ன வரலாம் ஃபர்ஸ்ட்ல எஸ் வரலாம் ஸ்கொயர் பிளானர். அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் 5 இருந்தால் எது வரும், கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்தால் 2 வரும் d2 sp3, இது sp3 d2. ரெண்டுமே என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னா ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா d2 sp3 இது இன்னர் ஆர்பிட்டால், இது அவுட்டர் ஆர்பிட்டால். இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் வரும், இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் வரும். அது பின்னாலே டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்துச்சுன்னா d2 sp3 sp3 d2 இது என்ன
காம்ப்ளெக்ஸில் வருது? ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் வருது. அப்போது இன் கேஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், if n minus 1 d orbital are involved in hybridization, then they are called inner orbital complexes or low spin complexes or spin paired complexes. இப்போ n minus 1 d orbital, that means inner orbital involve ஆச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் inner orbital complexes or low spin complexes or spin paired complexes. For example, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து இங்கே பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இங்கே என்ன ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது? D2sp3. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 3d ஆர்பிட்டால், இது 4s ஆர்பிட்டால், 4b ஆர்பிட்டால், இங்கே 4d ஆர்பிட்டால் இருக்கும். இது அவுட்டர் ஆர்பிட்டால், இது இன்னர் ஆர்பிட்டால். இது nd ஆர்பிட்டால் வந்துச்சுன்னா இது என்ன வரும்? n-1d ஆர்பிட்டால் வரும். இப்போ n-1d ஆர்பிட்டால் தான் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. அதாவது இன்னர் d ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுனா அவுட்டர் ஆர்பிட்டால், இங்கே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுனா இன்னர் ஆர்பிட்டால். அப்போ இங்கே இன்னர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது. தட் மீன் n-1d ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், அதே இதில் இஃப் nd ஆர்பிட்டால்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஹைபிரிடைசேஷன், அதாவது அவுட்டர் ஆர்பிட்டால் வந்துச்சுன்னா இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்க, இந்த காம்ப்ளெக்ஸில் இங்கே ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது. இப்போ இந்த 3d ஆர்பிட்டால்லேருந்து ஹைபிரிடைசேஷன் வரல. என்ன ஹைபிரிடைசேஷன் வருது? sp3d2. இப்போ இங்கே அவுட்டர் d ஆர்பிட்டால் தான் இங்கே ஹைபிரிடைசேஷனுக்கு வருது. இப்போ அவுட்டர் d ஆர்பிட்டால் வர்றதுனால அது என்ன சொல்லுவோம்? nd ஆர்பிட்டால். அப்போ இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். So in the octahedral complex, if n-1d orbital are involved in hybridization, then they are called inner orbital complexes or low spin complexes or spin paired complexes. If nd orbital are involved in hybridization, then they are called outer orbital or high spin or spin free complexes அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பேராமேக்னெட்டிக் அண்டு டயாமேக்னெட்டிக். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? பேராமேக்னெட்டிக். த காம்ப்ளெக்ஸஸ் கண்டைனிங் த சென்டர் மெட்டல் ஆட்டம் வித் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் பேராமேக்னெட்டிக். ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் ஹைபிரிடைசேஷன் ஆயிடுச்சு. ஹைபிரிடைசேஷன் ஆன பிறகு ஓவர்லேப் அங்கே ஆயிடுச்சு. ஓவர்லேப் ஆனதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த காம்பவுண்டு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இங்கே ஆர்பிட்டாலில் ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லுவோம்? பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். இப்போ the complex containing a central metal atom with unpaired electrons are paramagnetic. இப்போ பேராமேக்னெட்டிக் நேச்சர் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டால் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n ப்ளஸ் 2 மியூ பி, போர் மேக்னெட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே n ஈக்குவல் டு என்ன? நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இப்போ 4 இருந்தால் இந்த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன சொல்லுவோம்? 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 2. இப்போ 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 2 வரும்போது என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 24. ரூட் 24 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 4.89 வந்துடும். இப்போ பேராமேக்னெட்டிக் நேச்சர் வந்துச்சுன்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் டயாமேக்னெட்டிக். இஃப் ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு தென் த காம்ப்ளெக்ஸ் வில் பி டயாமேக்னெட்டிக். அங்கே எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்டாக இருந்ததுன்னா அது டயாமேக்னெட்டிக் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் எல்லா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்? பேர்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸில் தான் பார்க்கணும். ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் இந்த காம்ப்ளெக்ஸில் தான் பார்க்கணும். மேலே இருக்கக்கூடிய மெட்டல் அயானில் பார்க்கக்கூடாது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் எல்லா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது? பேர்டாக இருக்குது.
all the electrons are paired, then the complex will be diamagnetic. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கணும்? diamagnetic in nature. diamagnetic in nature இருந்துச்சுன்னா spin only magnetic moment values என்ன வரும்? 0 வரும். because of here n is equal to 0, n is equal to 0 னா mu also is equal to 0. ஏன்னா அந்த values கொண்டாந்து இங்க substitute பண்ணும்போது it becomes 0. it is a diamagnetic nature. The magnetic properties பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொல்றோம், paramagnetic and diamagnetic. Next one, ligand such as CO, Cn minus, En and NH3 present in the complexes causes pairing of electron present in the central metal atom. Such ligands are called strong field ligand. ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இந்த ligands எல்லாம் present ஆயிருந்துச்சுன்னா இந்த ligands என்ன பண்ணும் அப்படி கேட்டா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை யாராவது அன்பேர்டா இருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணும்? பேர் அப் பண்ணும், which force the unpaired electron to pair up. Such type of ligands are called strong field ligand. Ligands such as CO, Cn minus, En and NH3 present in the complexes cause pairing of electron present in the central metal atom. Such ligands are called strong field ligand. இப்போ எதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான், எதெல்லாம் வீக் ஃபீல்டு லிகான் அப்படிங்கிறது இன்னும் அந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸை வச்சு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி வரும்போது இன்னும் டிஸ்கஸ் பண்ணும். இப்போ தேர் ஆர் டூ டைப் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது, வீக் ஃபீல்டு லிகான் அண்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான் என்ன பண்ணும்? விச் ஃபோர்ஸ் த அன்பேர்ட் எலக்ட்ரான் டு பேர்ட் அப். வீக் ஃபீல்டு லிகான் என்ன பண்ணும்? விச் டஸ் நாட் ஃபோர்ஸ் த அன்பேர்ட் எலக்ட்ரான் டு பேர்ட் அப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? சயனோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த சயனோ அப்படிங்கிறது என்ன லிகான்? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானாக இருக்கிறதுனால இப்போ இங்கே என்ன இருக்குது? இந்த மெட்டல் அயானில் ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. இந்த ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? பேர் அப் பண்ணும். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே பேர்ட் ஆகிடும். அப்போ இங்கே பேர்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஹைபிரிடைசேஷன் ஆகி ஓவர்லாப்பிங் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். திஸ் டைப் ஆஃப் லிகான் இஸ் கால்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். அதே இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலேட்டோ அப்படிங்கிற லிகான்ஸ் இருக்குது. இது வீக் ஃபீல்டு லிகான். இந்த வீக் ஃபீல்டு லிகான் என்ன பண்ணாது அப்படி கேட்டினா விச் டஸ் நாட் ஃபோர்ஸ் தி அன்பேர்ட் எலக்ட்ரான் டு பேர்ட் அப். இப்போ இது சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் அயானில் 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இங்கே அப்படியே வந்துடும். பிகாஸ் ஆஃப் C2O4 2- இஸ் எ வீக் ஃபீல்டு லிகான். இந்த லிகான் வந்து என்ன பண்ணும்? இந்த அன்பேர்ட் எலக்ட்ரானை பேர் அப் பண்ணாது. இப்போ அப்படியே தான் நமக்கு வந்துடும். இதுதான் வீக் ஃபீல்டு அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், கிரேட்டர் த ஓவர்லாப்பிங் between the ligand orbitals and the hybridized metal orbital, greater is the bond strength. அதாவது இந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டாலுக்கும் இந்த லிகாண்ட் ஆர்பிட்டாலும் என்ன நடக்கும்? ஓவர்லாப்பிங் நடக்கும். ஓவர்லாப்பிங் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். அதாவது இந்த ஓவர்லாப்பிங் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டெண்டிங் ஆஃப் ஓவர்லாப்பிங் இருந்துச்சுன்னா, ரொம்ப நேரம் ஓவர்லாப்பிங் நடந்துச்சுன்னா இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். கிரேட்டர் த ஓவர்லாப்பிங் between the ligand orbital and the hybridized metal orbital, greater is the bond strength. These are postulates of valence point theory. இப்போ postulates of valence point theory என்ன சொல்லுது? Ligand metal bond in a coordination complex is covalent nature. It is formed by sharing of electron between the central metal atom and the ligand. இப்போ இது எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணணும்னா each ligand should have at least one filled orbital containing a lone pair of electron. அப்போ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அதுக்கிட்ட டொனேட் பண்ணும்போது அங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, in order to accommodate electron pair donated by the ligand, the central metal ion present in the complex provide required number of vacant orbitals, that is equal to coordination number. இப்போ வேக்கண்ட் ஆர்பிட்டாலை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் என்ன பண்ணும்? திஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் undergo hybridization. The process of mixing of atomic orbital of comparable energy to form equal number of new orbital called hybridized orbital with same energy. இப்போ hybridization ஆனதுக்கு அப்புறம் இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் மெட்டல் லிகாண்ட் ஆர்பிட்டால் என்ன ஆக போகுது? ஓவர்லாப் ஆக போகுது. The vacant hybridized orbital central metal ion linearly overlap with filled orbital of ligands to form coordinate
covalent sigma bond between the metal and ligands. But the hybridized orbital are directional and their orientation in space gives a definite geometry to the complex. The hybridization தான் the geometry of the complex கொடுக்கும். அதாவது hybridization sp இருந்தால் லீனியரா இருக்கும். hybridization sp2 இருந்துச்சுன்னா என்ன வரும், நமக்கு tricolor planar வரும். இப்போ இந்த கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருந்தால் ஹைபிரிடைசேஷன் என்ன வரலாம், அப்போ அதுக்கு ஜாமெண்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், இனி ஆக்டாகடால் காம்ப்ளெக்ஸ் இஃப் n-1 ஆர்பிட்டால் ஆர் இன்வால்வ் இன் ஹைபிரிடைசேஷன் இந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னு சொல்லுவோம், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஆர் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஸ்பின் பேரடு காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே என்டி ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆச்சுன்னா அது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next, the complex containing a central metal atom with unpaired electron are paramagnetic. If all the electrons are paired, then complex will be diamagnetic. Paramagnetic and diamagnetic find out பண்றோம். Next, ligand such as CO, Cn minus, En and NH3 present in the complexes causes pairing of electrons present in the central metal atom. Such ligand are called strong field ligand. அப்போ ligandல ரெண்டு strong field and weak field. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய எலக்ட்ரான் அன்பேர்டாக இருந்துச்சுன்னா அதை பேரப் பண்ணும். வீக் ஃபீல்டு அந்த மாதிரி பண்ணாது. லாஸ்ட் ஒன், கிரேட்டர் த ஓவர்லாப்பிங் பிட்வீன் த லிகான் ஆர்பிட்டால் அண்ட் த ஹைபிரிடைஸ்டு மெட்டல் ஆர்பிட்டால் கிரேட்டர் இஸ் த பாண்ட் ஸ்ட்ரென்த். இப்போ மெட்டல் ஆர்பிட்டாலுக்கும் லிகான் ஆர்பிட்டாலுக்கும் இடையில ஓவர்லாப்பிங் நடக்குது. அந்த ஓவர்லாப்பிங் கிரேட்டராக இருந்துச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் கிரேட்டராக இருக்கும். தீஸ் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரியுடைய பாஸ்டுலேட்ஸ் பார்த்துட்டா நெக்ஸ்ட் அதனுடைய அப்ளிகேஷன் பார்க்குறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் மாலிகுலர் பிஹேவியர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ். அதாவது என்ன மாலிகுலர் பிஹேவியர் அப்படிங்கிறோம், ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கலாம், ஹைபிரிடைசேஷன் என்ன இருந்தால் ஜாமெண்ட்ரி ஆஃப் தி மாலிகுல் என்ன இருக்கலாம், இப்போ இது பாராமேக்னடிக் நேச்சரா டயாமேக்னடிக் நேச்சரா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மாலிகுலர் பிஹேவியரில் ஹைபிரிடைசேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஜாமெண்ட்ரி ஆஃப் தி மாலிகுல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அப்புறம் மேக்னடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரியஸில், அதாவது 3D சீரியஸில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்டோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரியஸ் 3D சீரியஸ். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரியஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ 3D 1 to 10 டி ஆர்பிட்டாலில் 1லேருந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் 4s ஆர்பிட்டாலில் 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இங்கே 1லேருந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், இங்கே 1லேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரியஸ். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். இப்போ இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு கொடுத்துருக்குறோம், 21லேருந்து 30 வரைக்கும். இது ஈஸியாகவும் வச்சுக்கலாம். இந்த அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் அந்த டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்கும். இந்த எஸ் ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டு, டி ஆர்பிட்டாலில் தான் இங்கே பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரான் வரும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இங்கே 1 எலக்ட்ரான். எஸ் ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, டி ஆர்பிட்டால் 1 எலக்ட்ரான். அடுத்த டைட்டானியம் எடுத்துக்கினா 2 எலக்ட்ரான்ஸ், வனேடியம் எடுத்துக்கிட்டா 3 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி இங்கே பார்க்குறோம் நிக்கல் எத்தனை இருக்குது, 8. அப்போ 3D 8. அதே மாதிரி ஜிங்க் எடுத்துக்கிறோம் 30, இப்போ 10 வரும். அப்போ 3D 10 வரும். இப்போ இதே மேங்கனீஸ் எடுத்துக்கிட்டா 5. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, டி ஆர்பிட்டால 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஈஸியாக வச்சுக்கிறோம். இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு, குரோமியம் அண்டு காப்பர். இப்போ குரோமியம் எடுத்துகிட்டா இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ என்ன வரணும், 3D 4 4s2 வரணும். இது எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன். ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குன்னா, இன் ஆர்டர் டு அட்டைன் த ஸ்டெபிலிட்டி 4s2லேருந்து ஒரு எலக்ட்ரான் 3Dக்கு வந்துடுது. அப்போ 4s2ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து 3D ஆர்பிட்டாலுக்கு வந்துருச்சுன்னா இப்போ என்ன வரும், கான்ஃபிகரேஷன் 3D 5 4s1 வந்துடும். அதே காப்பருக்கு ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் இது கொடுத்துருக்குறோம். எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்ன வரலாம், இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 9. இப்போ 3D 9 4s2 வரணும். இப்போ 10 எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால் இருந்தால் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த 4s ஆர்பிட்டாலேருந்து ஒரு எலக்ட்ரானை 3D ஆர்பிட்டாலுக்கு போடுறோம். 9 இருந்துச்சு, இட் பிகம்ஸ் 10. அங்கே 2 இருந்துச்சு, இட் பிகம்ஸ் 1. ஸோ 3D 10 4s 1 எலக்ட்ரான் வந்துடும். இப்போ
இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு d ஆர்பிட்டால்ல ஃபில் பண்றோம் எக்ஸப்ட் குரோமியம் அண்ட் காப்பர். இப்போ இங்க 4 இருந்தா 5 போடுறோம், இங்க 9 இருந்தா 10 போடுறோம். அப்போ இங்க இன்க்ரீஸ் பண்ணா s ஆர்பிட்டால்ல 1 குறைச்சிடணும். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் நமக்கு ஈஸியா தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கொஸ்டின் கேட்டா நம்ம ஈஸியா அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஸ்காண்டியம் 21 1, இப்போ 3d1 4s2, டைட்டானியம் 22, இப்போ 3d2 4s2, vanadium 23 3d3 4s2, manganese 25 3d5 4s2, ferrous 26 3d6 4s2, cobalt 27 3d7 4s2, nickel 28 3d8 4s2, zinc 30 10 3d10 4s2. ஆர்டர் நம்ம கம்பல்சரி தெரியணும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்குங்கிற அந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சு அந்த ஆர்டரை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டாமிக் நம்பர் எழுதிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாயிண்ட் தியரி பார்க்குறோம். ஒரு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் NiCN4 2-. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் அயானில் இப்போ இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இது லிகான் இருக்கு. இந்த லிகான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோடென்டேட் லிகான் CN-, which donate a pair of electron to the central metal atom. எத்தனை டோனார் ஆட்டம் உள்ள வரும்? through single donor atom. next இப்போ நிக்கலுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். நிக்கலுக்கு அட்டாமிக் நம்பர் 28, அப்போ என்ன வரும்? 3d8 4s2. நெக்ஸ்ட் இந்த நிக்கல், இந்த இடத்துல நிக்கல் ஆட்டமா இருக்கா அயானா இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் 2-. சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதா சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான் தட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ். அப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆட் பண்ணா 2- வரணும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா -1, டோட்டல் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. இப்போ -4. இப்போ இதுக்கு ஆட் பண்ணா இது வரணும் அப்படி கேட்டால் இது கம்பல்சரி என்னவா இருக்கணும்? +2. ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இது ஏற்கனவே நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை பாருங்க, ஈஸியாகவே இருக்கும். இப்போ நிக்கல் 2+னா இந்த லாஸ்ட் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கும். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் Ni2+ அயான் 3d8 4s0. இப்போ இந்த எலக்ட்ரானை இந்த வெவ்வேறு ஆர்பிட்டால்ஸில் என்ன பண்ணுறோம்? ஃபில் பண்ணுறோம். நிக்கல் 2+ அயானில் என்ன ஆர்பிட்டால் இருக்கு? d ஆர்பிட்டால். d ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும்? 5 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். 1 2 3 4 5. இந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் 2 3 4 5 6 7 8 according to Huns rule. Huns rule என்ன சொல்லுது? no pairing occur until all the orbitals are singly filled. சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணணும்? pair up பண்ணணும். next 4s orbital. s orbital எத்தனை sub orbital இருக்கு? 1. is there any electron? no. next 4b orbital இருக்கலாம். next 4d orbital இருக்கலாம். அங்க என்ன கிடையாது? எலக்ட்ரான் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த லிகான் பார்க்குறோம். நேச்சர் ஆஃப் லிகான் பார்க்குறோம். இது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானா வீக் ஃபீல்டு லிகானான்னு பார்க்குறோம். இந்த CN- ஈஸியா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானோட ரோல் என்ன? இங்கே ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் அதை பேரப் பண்ணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே எழுதுறோம். கான்ஃபிகரேஷன் எழுதும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடும். அப்போ இங்கே பேரப் ஆகிடும். காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது தான் பேரப் ஆகுது. இங்கே எலக்ட்ரான் இங்கே பேரப் பண்ணுறோம். பேரப் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகிடும் அப்படி கேட்டினா இந்த லிகான் வந்து டொனேட் a pair of electron to the central metal atom. எங்கே வேக்கண்ட் இருக்கோ அங்கேருந்து. எங்கேருந்து இருக்குது? இங்கே இருக்குது வேக்கண்ட், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே டொனேட் பண்ணும். CN- இங்கே 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அதே மாதிரி CN- வந்து இங்கே டொனேட் பண்ணும். CN- இங்கே டொனேட் பண்ணும். CN- இங்கே டொனேட் பண்ணும். இதுக்கப்புறம் இங்கே டொனேட் பண்ணுமா? டொனேட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எத்தனை லிகான் இருக்குது? 4 லிகான்ஸ் தான் இருக்குது. இப்போ 4 பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிடும். இப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? இது என்ன ஆர்பிட்டால்? d ஆர்பிட்டால். ஒரு d ஆர்பிட்டால், ஒரு s ஆர்பிட்டால், 2 p ஆர்பிட்டால். அப்போ dsp2 கான்ஃபிகரேஷன் வந்துடும். இப்போ ஹைபிரிடைசேஷன் என்ன வருது? dsp2. இப்போ வாட் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ்டு இன் த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா dsp2. dsp2 வந்துச்சுன்னா அதாவது இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 4. கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தால் ஜாமெட்ரி ஆஃப் தி மாலிகூல்ஸ் 2 இருக்கும். டெட்ராஹெட்ரல் அண்ட் ஸ்கொயர் பிளானர். அதுக்கு ஈஸியாக ஆகும் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லிக்கிறேன்? ஃபர்ஸ்ட்டில் இங்கே எஸ் வரல. எஸ் வரலன்னா அங்கே நேம்டு எஸ் வரலாம். அப்போ என்ன வரும்? ஸ்கொயர் பிளானர். இப்போ காம்ப்ளெக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டால் ஸ்கொயர் பிளானர்.
Geometry of the molecule square planar. Next magnetic properties find out பண்றோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயான்ல ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. அப்போ இது காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்கணும்? டயாமேக்னெட்டிக். இப்போ பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்டுனா பேராமேக்னெட்டிக். இப்போ இது டயாமேக்னெட்டிக் நேச்சர். டயாமேக்னெட்டிக் நேச்சராக இருந்தால் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன வரும்? 0 வரும். n is equal to 0. So the mu is also is equal to 0 வந்துடும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுறோம். எழுதிட்டு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இங்கே ஆட்டமாக இருக்கா அயானா இருக்கான்னு பார்த்து அயானாக இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அயானுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். இந்த அயானுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனதுக்கப்புறம் அந்த வேரியஸ் ஆர்பிட்டால் அந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லிகானுடைய நேச்சர் பார்க்குறோம். ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா. இப்போ சிஎன் மைனஸ்ங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்டு. உடனே இது என்ன பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரானை பேரப் பண்ணும். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அயான் எழுதுறோம், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் எழுதுறோம். இப்போ காம்ப்ளெக்ஸில் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு இந்த லிகான் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இப்போ சிஎன் மைனஸ் இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இப்போ என்ன டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் வருது? DsP2. இப்போ DsP2 ஹைபிரிடைசேஷனில் தான் ஜாமெட்ரி என்ன வரும்? ஸ்கொயர் பிளானர். இப்போ என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம்? இப்போ இங்கே எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்டு. இங்கே பார்க்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் அயானில் தான் பார்க்கணும். ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு. என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்? டயாமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக் இருந்தால் n is equal to 0. ஸோ ஸ்பின் only magnetic momentum also becomes 0. நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். CO C2O4 thrice 3 minus. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இது லிகான்ஸ். இந்த லிகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டோ ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது பைடென்டேட் லிகான். COO மைனஸ் COO மைனஸ் ஒரு லிகான் 2 பாண்டு ஃபார்ம் பண்ணும். இப்போ இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன வரும்? 6 வரும். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். கோபால்ட் ஆட்டம் 3d7 4s2. இப்போ இந்த கோபால்ட் வந்து ஆட்டமாக இருக்க அயான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+. ஸோ 3+க்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். அப்போ இங்கே 3 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான் லூஸ் ஆகிடும். இப்போ CO3+ அயானுக்கு 3d6 4s0 வந்துடும். இப்போ இந்த அயான்ஸில் இந்த ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வேரியஸ் ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறோம். CO3+ அயான் என்ன ஆர்பிட்டால் இருக்குது? D ஆர்பிட்டால். D ஆர்பிட்டால் எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும்? 5. How many electrons are present? 6 electrons. 6 electrons fill பண்ணுறோம். 1 2 3 4 5 then 6. Next 4s orbital. 4s orbital there is no electron. Next 4b orbital, அப்புறம் 4d orbital இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லிகானோட நேச்சர் பார்க்குறோம். இங்கே என்ன இருக்கு? C2O4 2 minus. It is a weak field ligan. இப்போ C2O4 2 minus is a weak field ligan. அப்போ இது என்ன பண்ணாது? இந்த அன்பேர்டு எலக்ட்ரானை பேரப் பண்ணாது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் இது அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொல்லிக்கிறோம்? 6. பிகாஸ் இட் இஸ் ஏ பைடென்டேட் லிகான். ஒரு லிகான் 2 பாண்டு ஃபார்ம் பண்ணும். டோட்டலாக 3 லிகான்ஸ் இருக்கு. அப்போ 3 × 2 6 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும்? 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இங்கே இருக்கு. இப்போ இங்கேருந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ண போகுது. இப்போ ஒரு ஆக்சிலேட்டோ இங்கே ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். தட் மீன் பேராப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இன்னொரு ஆக்சிலேட்டோ இங்கே ஒரு பேராப் எலக்ட்ரான், இங்கே ஒரு பேராப் எலக்ட்ரான். இன்னொரு ஆக்சிலேட்டோ இங்கே ஒரு பேராப் எலக்ட்ரான், இங்கே ஒரு பேராப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வருதுன்னு பார்க்குறோம். 1 s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 2 d ஆர்பிட்டால்ஸ். அப்போ sp3 d2 வரும். இப்போ ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் இன் த காம்ப்ளெக்ஸ் அயான் sp3 d2 sp3 d2. தட் மீன் இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6னாவே அது sp3 d2 இருக்கட்டும், d2 sp3 இருக்கட்டும், என்ன காம்ப்ளெக்ஸ் வரும்? ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வரும். ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அயானில் பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் அயானில் இங்கே என்ன இருக்குது? ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். இப்போ என்ன கேரக்டர் வரும்? பேராமேக்னெட்டிக். இப்போ பேராமேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது? 4. அப்போ n is equal to 4. இப்போ அந்த வேல்யூஸை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 4.89. பேராமேக்னெட்டிக் இருந்தால் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். அப்புறம் தென் அயானோடைய கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம் ஆஃப்டர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்.
இந்த அயானில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஆர்பிட்டால் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். எலக்ட்ரானை ஃபில் பண்ண பிறகு இந்த லிகாண்டோடைய நேச்சர் பார்க்குறோம். ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டான்னு பார்க்குறோம். இந்த லிகான் வந்து வீக் ஃபீல்டு லிகான். வீக் ஃபீல்டு லிகான் என்ன பண்ணாது, இங்கே அன்பேர்டு எலக்ட்ரானை பேரப் பண்ணாது. ஸோ இது அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படியே ப்ரெசென்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய லிகான் வந்து இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் என்ன ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது, sp3d2 ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது. அப்போ ஜாமெண்ட்ரி ஆக்டாஹெட்ரால் இங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ பேராமேக்னட்டிக் நேச்சரில் வந்தால் ஸ்பின் ஒன்லி மேக்னட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, 1 2 3 4. இப்போ n = 4, the mu that is equal to 4.89. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் பேராமேக்னட்டிக் ஒன்று பார்த்துருக்கோம், டயாமேக்னட்டிக் ஒன்று பார்த்துருக்குறோம். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸை கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், லிமிடேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரியோடைய லிமிடேஷன் என்ன? இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன சொல்லுது, ஜாமெண்ட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம், என்ன டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இருக்குது அதை வச்சு ஜாமெண்ட்ரி பார்த்தோம், அப்புறம் பேராமேக்னட்டிக்காக டயாமேக்னட்டிக்காக பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அவுட்டர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதனுடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸை பற்றி இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லலை. நெக்ஸ்ட், இட் கன்சிடர் ஒன்லி த ஸ்பின் ஒன்லி மேக்னட்டிக் மொமெண்ட்ஸ் அண்ட் டஸ் நாட் கன்சிடர் அதர் காம்போனன்ட் ஆஃப் மேக்னட்டிக் மொமெண்ட்ஸ். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் பேராமேக்னட்டிக் வந்து ஸ்பின் ஒன்லி மேக்னட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது ஸ்பின் ஒன்லி மேக்னட்டிக் மொமெண்ட்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுது, டஸ் நாட் கன்சிடர் த அதர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் மொமெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இட் டஸ் நாட் ப்ரொவைட் எ குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் த அதர்ஸ் ஆர் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் த சேம் மெட்டல். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டு காம்ப்ளெக்ஸில் சேம் மெட்டல் இருக்குது, அதில் ஒரு மெட்டல் வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்க்கு வருது, இன்னொரு மெட்டல் வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் வருது. ஆனால் இது ஏன் வருது அப்படிங்கிறத குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியில் சொல்லலை. தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இந்த லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட் என்ன வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அப்படிங்கிற ஒரு தியரி வந்துச்சு. அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு வித் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான். இப்போ காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க, அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஹைபிரிடைசேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த கோட்ஸ் given flow. இப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு, செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. இப்போ இதில் எது நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க கேட்குறது நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம், NiCO4. இப்போ இந்த சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் இதையும் ஆட் பண்ணால் வரணும். இது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0 பிகாஸ் ஆஃப் இட் இஸ் எ நியூட்ரல் லிகான். அப்போ இங்கே சார்ஜ் ஆல்சோ என்ன இருக்கு, த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆல்சோ என்ன இருக்கணும், 0. அப்போது நிக்கல் ஆட்டமாக தான் இருக்குது. நிக்கல் ஆட்டத்துக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும், 3d8 4s2. இப்போ எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ணுறோம். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ். 1 2 3 4 5 6 7 and 8. நெக்ஸ்ட் 4s ஆர்பிட்டால சப் ஆர்பிட்டால 1 இருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2.
2 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் 4b ஆர்பிட்டால் இருக்கலாம், 4d ஆர்பிட்டால் இருக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிகான் பார்க்குறோம். இந்த லிகான் வந்து பார்த்தீங்கன்னா CO அப்படிங்கிறது என்ன லிகான்? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்னா என்ன பண்ணும்? அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் பேரா பண்ணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரானை இங்கே ஒன்று பேரா பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த காம்ப்ளெக்ஸுக்கு எடுக்கும்போது எப்படி எழுதலாம்? 1 2 3 4. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே 1 எலக்ட்ரான், இப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா இது பேரப் ஆகிடும், இது பேரப் ஆகிடும். இது எம்டியாக இருக்கும் 4s. நெக்ஸ்ட் என்ன இருக்கலாம்? 4b இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கலாம்? 4d இருக்கலாம். இருக்கலாம். இப்போ இந்த லிகான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ மோனோடென்டேட் லிகான், கோஆர்டினேஷன் நம்பர் 4. இப்போ வேக்கண்ட் ஆர்பிட்டால் எங்கே இருக்குது? இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ 4 பேர் ஆஃப் எலக்ட்ரானை இங்கே டொனேட் பண்ணிடும். இப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரலாம்? ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால். அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? sp3 ஹைபிரிடைசேஷன் வரும். இது கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் Ni CN4 2-. இந்த காம்ப்ளெக்ஸில் இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. இப்போ டோட்டலாக -4 வரும். இப்போ இதையும் ஆட் பண்ணால் -2 வரணும். இது என்னவா இருக்கணும்? +2. இப்போ நிக்கலுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. அதில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா என்ன வரும்? 3d8 4s0 வரும் நிக்கல் 2+க்கு. இப்போ இங்கே எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த லிகான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா சைனோ இஸ் ஏ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான் என்ன பண்ணும்? இந்த அன்பேர்டு எலக்ட்ரானை இங்கே பேரப் பண்ணும், இங்கே பேரப் பண்ணிடும். இப்போ பேரப் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் அயான் எடுத்துக்கிறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் அயானில் பொறுத்த வரைக்கும் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆனால இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 4s ஆர்பிட்டால், 4b ஆர்பிட்டால், 4p ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ண சைனோ, இங்கே எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரான், 4 சைனோ இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சு. இப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? DSP2. DSP2 வருது, இங்கே DSP2. ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க? sp3 கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் கரெக்ட்லி மார்க்டு. நெக்ஸ்ட் COF6 3-. இந்த இடத்துல இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பண்ணுறோம். இதுக்கு -1, அப்போ -6. அப்போ இது என்ன வரணும்? +3. கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. இப்போ கோபால்ட்டுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2. இப்போ 3d7 4s2னா இங்கே 3 எலக்ட்ரான் போயிடும். 4s2லேருந்து 2 எலக்ட்ரான், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அப்போ என்ன வரும்? நமக்கு 3d6 வரும். 3d6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். One, 2, 3, 4, 5, 6. Next 4s, 4p and 4d orbitals. காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன லிகான்? வீக் ஃபீல்டு லிகான். இப்போ வீக் லிகானை என்ன பண்ணுது? இந்த அன்பேர்டு எலக்ட்ரானை பேரப் பண்ணாது. அப்போ இந்த லிகான் எங்கேருந்து எலக்ட்ரானை கொடுக்கணும்? இங்கே கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ், இங்கே எலக்ட்ரான்ஸ், இங்கே எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால்ஸ் அண்ட் 2 t ஆர்பிட்டால். இப்போ sp3 d2 ஹைபிரிடைசேஷன் வரும். இப்போ அதில் என்ன மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா
D2sp3ன்னு மார்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு sp3 D2 வரணும். அப்போ இது ராங். நெக்ஸ்ட் FeCN6 3- எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கு -6 பிகாஸ் ஆஃப் -1, இதுக்கு +3 வரும். FeK அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2 3d6 4s2. இப்போ இங்கே Fe3+ இருக்கு. Fe3+னா 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கேருந்து 2 எலக்ட்ரான், இங்கேருந்து 1 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் இட் பிகம்ஸ் 3d5 4s0. இப்போ இங்கே எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5. p ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் d ஆர்பிட்டால் இருக்கலாம். 3d 4s 4b and 4d. இந்த பார்க்குறோம். இந்த லிகான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லிகான்? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். இப்போ இது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானாக இருக்கிறதுனால என்ன பண்ணும்? அன்பேர்டு எலக்ட்ரானை பேரா பண்ணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒன்று இங்கே வரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இங்கே வரும். திருப்பி இந்த எலக்ட்ரான் பேரப் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ காம்ப்ளெக்ஸ் அயன் எழுதும்போது ஆக்சுவலாக நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் தான் எழுதுவோம். FeCN6 3-. d ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பேரப் ஆகிடும், இங்கே பேரப் ஆகிடும், இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். 4s 4p. நெக்ஸ்ட் தேவைன்னா 4d போட்டுக்கலாம். இப்போ சைன் என்ன பண்ணுது? இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும், 2 இங்கே டொனேட் பண்ணும், 3 இங்கே டொனேட் பண்ணும், 4 இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும். இப்போ என்னென்ன ஆர்பிட்டால் வரலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்பிட்டால் வருது? 2 d ஆர்பிட்டால், 1 s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால். D2sp3 வரும் ஹைபிரிடைசேஷன். D2sp3 பட் அன்பேர்டு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது ஆக்டாஹெட்ரால் பாராமேக்னடிக். இது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானா இருந்தாலும் இது எப்படி இருக்கு? பாராமேக்னடிக். இப்போ இங்கே என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். sp3 D2 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன வருது? D2sp3 வருது. இந்த இடத்துல sp3 D2 வருது, ஆனால் D2sp3. இந்த இடத்துல D2sp3 வருது, sp3 D2 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு ராங். அப்போ எதெல்லாம் ராங் பார்த்து நாட் கரெக்ட்லி மேட்ச்டு செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். அப்போ ஆப்ஷன் எது வரும்? D வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், the spin only magnetic momentum value of CrCO6 is. போர் மேக்னடைன் யூனிட்ல கேட்குறாங்க. CrCO6 உடைய ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இங்கே கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CrCO6 கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய சார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் 0. ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0 பிகாஸ் ஆஃப் நியூட்ரல் லிகான். அப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும்? 0 வரும். இப்போ இந்த இடத்துல இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0. அப்போ அப்படியே ஆட்டமாக எடுத்துக்கிறோம். என்ன வரும்? Cr உடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் we know 3d5 4s1. இப்போ ஆர்பிட்டால் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். d ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2 3 4 5. இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து 4b ஆர்பிட்டாலில் நோ எலக்ட்ரான். 4d orbital also no electron. இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா it is a strong field ligand. இது என்ன பண்ணும்? which force the unpaired electron to paired up. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான் இங்கே வரும், இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். CrCO6. இப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் எழுதும்போது two electrons 2 electrons 2 electrons.
இப்போ இங்கேருந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ CO வந்து இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அதே மாதிரி இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும். கோஆர்டினேஷன் நம்பர் 6 இப்போ வந்துருச்சு நமக்கு. அப்போ என்னென்ன ஆர்பிட்டால் வரலாம்? 2D ஆர்பிட்டால், ஒரு S ஆர்பிட்டால், 3P ஆர்பிட்டால், D2 sp3 ஹைபிரிடைசேஷன் வருது. இப்போ இங்கே எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா மேக்னெட்டிக் மொமெண்டம் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we know the formula mu that is equal to root of n into n plus 2 mu b அப்படின்னு சொல்லுவோம் போர் மேக்னெட்டா. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்குறோம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன இருக்குது? 0. இப்போ mu also is equal to 0. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 0 வந்துடும். இப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? 0 போட்டுருவோம். இப்போ இங்கே பார்த்தோன்னே நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக இங்கே கான்ஃபிகரேஷன் போடுறோம். கான்ஃபிகரேஷன் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆட் நம்பரில் இருக்க ஈவன் நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம். ஈவன் நம்பர்லேருந்து அப்படியே பேரப் ஆகிடும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட் இஸ் a ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். இப்போ இங்கே there is no unpaired electron. இப்போ mu that is equal to 0ன்னு நம்ம டேரெக்டாக பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஒரு காம்ப்ளெக்ஸை. இப்போ நீங்கள் இந்த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதின உடனே அது ஈஸியாக சொல்லிடணும். இங்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், which of the following is an outer orbital complex and exhibit paramagnetic? எது அவுட்டர் ஆர்பிட்டால் கேட்குறாங்க, அப்புறம் பாராமேக்னெட்டிக் நேச்சர்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். Ni NH3 6 2+. இப்போ இந்த இடத்துல Ni 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். இப்போ இந்த இடத்துல நிக்கலுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. இது நிக்கல் 2+ இருக்கு. அப்போ 2 எலக்ட்ரான் போயிடும். அப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? 3d8 வரும். 3d8னா இங்கே எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 8 வந்துடும். அப்போ இங்கே 2 அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பார்க்குறோம். 6 வருது. பட் இதில் என்ன லிகான்? ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். அப்போ விச் பேர் அப் தி அன்பேர்டு எலக்ட்ரான் டு பேரட் அப். அப்போ இந்த எலக்ட்ரானை வந்து இங்கே பேர் அப் பண்ணணும். ஆனால் இந்த கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருக்குது? 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6னா நமக்கு 2 டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் வரும். ஒன்று sp3 d2, ரெண்டாவது d2 sp3. இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரான் இங்கே பேர் அப் பண்ணால் இது வேக்கண்டாக வரும். அப்போது ஒரே ஒரு டி ஆர்பிட்டால் தான் இங்கே வரும், இன்னர் ஆர்பிட்டாலில் வரணும். அப்போ கான்ஃபிகரேஷன் வந்துச்சுன்னா இங்கே என்ன வரலாம் அப்படி கேட்டினா dsp3d வரும். இப்போ 1 4 5 6 வந்துடும். இப்போ இந்த ஹைபிரிடைசேஷன் வரும். இந்த ஹைபிரிடைசேஷன் ஆக்டாகேட்டலுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ இது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகானாக இருந்தாலும் இங்கே என்ன பண்ணாது? பேரப் பண்ணாது. இப்போ இங்கே என்ன இருக்கும்? இன்னர் ஆர்பிட்டால் வருமா, அவுட்டர் ஆர்பிட்டால் வருமா? அடுத்து தான் வரணும். அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரலாம்? sp3 d2 தான் வரணும். அப்போ இங்கே வரும்போது என்ன வரும்? அவுட்டர் ஆர்பிட்டால் வரும். அவுட்டர் அண்டு இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இருக்கலாம். என்ன நேச்சர் வரணும்? பாராமேக்னெட்டிக். இது அவுட்டர் ஆர்பிட்டால் அண்டு பாராமேக்னெட்டிக். நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். Zn. Zn வந்தாவே நமக்கு ஈஸியாக போட்டுடலாம். Zn 2+ இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இதுக்கு 0. அப்போ இது கம்பல்சரி 2+. Zn 2+னாவே சிம்பிளாக 3d10. Zn 2+க்கு 3d10 4s 0. இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ கம்பல்சரி இன்னர் ஆர்பிட்டால் வராது, அவுட்டர் ஆர்பிட்டால் தான் போகும். ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ இங்கே அவுட்டர் ஆர்பிட்டாலும் போகணும். அவுட்டர் ஆர்பிட்டால் தான் வரும். அண்டு எல்லா எலக்ட்ரானும் பேரடாக இருக்கும். அப்போ என்ன வரும்? டயாமேக்னெட்டிக். இது காம்ப்ளெக்ஸ் நம்ம போட்டு பார்க்கணுன்னே அவசியம் கிடையாது, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவுட்டர் ஆர்பிட்டால் அண்டு டயாமேக்னெட்டிக். நெக்ஸ்ட் Cr NH3 6. இங்கே எல்லாமே அமைன் தான் கொடுத்துருக்குறாங்க. 3+. 3+னா இதுக்கு 0. அப்போ இது 3+ வரும். குரோமியம் 3+க்கு ஆக்சிடேஷன் நம்பர் வேணும். குரோமியத்துக்கு 3d5 4s 1.
இப்போ அங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து 2 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படி கேட்டினா 3 ப்ளஸுக்கு 3d 3 வரும். இப்போ d ஆர்பிட்டால் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ இங்கே 1 எலக்ட்ரான், இங்கே 1 எலக்ட்ரான், இங்கே 1 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரானை இங்கே பேர் அப் பண்ணாலும் இங்கே வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் வராது. தட் மீன் இந்த ஹைபிரிடைசேஷன் வராது. ஸோ இங்கேயும் என்ன ஆகாது, பேர் அப் பண்ணாது. இப்போ ஆனால் என்ன ஹைபிரிடைசேஷன் வரலாம், இங்கே எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், இங்கே எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இப்போ ஹைபிரிடைசேஷன் என்ன வரலாம், d2sp3 வரலாம். d2sp3ங்கிறது இன்னர் ஆர்பிட்டால் அண்டு பாராமேக்னெட்டிக். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இந்த காம்ப்ளெக்ஸை ஃபுல்லாகவே நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், CO NH3 6 3+. இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, இதுக்கு 3+ வரும். இப்போ கோபால்ட் 3+க்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். கோபால்ட்டுக்கு 3d 7 4s2. அப்போ 3 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா என்ன வரும், 3d 6 வரும். இப்போ 6 நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. இப்போ இது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், இது பேரா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வந்துடும், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இப்போ நம்ம எழுதும்போது என்ன வரும் அப்படி கேட்டினா 1 2 3 4. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ வேக்கண்ட் இங்கேருந்து கிரியேட் பண்ணும். அப்போ இங்கேருந்து தான் ஹைபிரிடைசேஷன் நடக்கும். அப்போ என்ன வரும், d2sp3 இன்னர் ஆர்பிட்டால், இங்கே ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் எப்படி இருக்கு, பேர்டு. அப்போ என்ன வரும், டயாமேக்னெட்டிக். அவங்க கேட்குறது அவுட்டர் ஆர்பிட்டால் பாராமேக்னெட்டிக். அப்போ அவுட்டர் ஆர்பிட்டால் பாராமேக்னெட்டிக்னா என்ன வருது நமக்கு, NH3 6 2+. அப்போ ஆன்சர் A வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், த ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் NaCN4 2-. ஹைபிரிடைசேஷன் அதோடைய ஷேப், அதாவது ஜாமெண்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ NaCN4 2- அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் எடுத்துக்கிறோம். இதனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன, ஷேப்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ Ni நிக்கலுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் we know 3d8 4s2. இப்போ இங்கே நிக்கல் 2+ அயானா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அதனுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s0. இப்போ டி ஆர்பிட்டாலை எழுதி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன ஹைபிரிடைசேஷன் வரலாம் அப்படிங்கிறது. 8 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன லிகான், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான். ஸ்ட்ராங் ஃபீல்டு என்ன ஆகணும், விச் ஃபோர்ஸ் த அன்பேர்ட் எலக்ட்ரான் டு பேர்ட் அப். இப்போ இங்கே இந்த எலக்ட்ரான் பேர் ஆகிடும். இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான் இங்கே பேர் அப் பண்ணாலும் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ இங்கே வேக்கண்ட் இருக்கும். அடுத்து என்ன ஆர்பிட்டால் இருக்கலாம், எஸ் ஆர்பிட்டால். அடுத்து என்ன ஆர்பிட்டால் இருக்கலாம், பி ஆர்பிட்டால். இப்போ இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் என்ன 4, பிகாஸ் இட் இஸ் ஏ மோனோடென்டேட் லிகண்ட். அப்போ இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். 4 வந்துருச்சு. இப்போ என்ன ஆர்பிட்டால், DsP2. ஹைபிரிடைசேஷன் என்ன வருது, DsP2. DsP2 ஹைபிரிடைசேஷன், அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் 4. கோஆர்டினேஷன் நம்பர் 4 இங்கே D வந்திருக்கு. அப்போ என்ன வரும், இதனுடைய ஸ்கொயர் பிளானர். இப்போ DsP2 ஸ்கொயர் பிளானர், ஆன்சர் A வந்துடும். இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் லெசன்ஸை படிக்கும்போது அந்த டாபிக்ஸை தரவாக படிச்சுட்டு அப்ளிகேஷன்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.